திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் அறிவுறுத்தல். திருச்சதகம் பகுதியில் உள்ள இந்த 10 பாடல்கள் மாணிக்க வாசகர் இறைவனிடம் தன் குறைகளை எடுத்துக் கூறி அருள் வேண்டி உருகுவதை விளக்குகின்றன. ஒவ்வொரு பாடலையும் அதன் பொருளையும் காணலாம். பாடல் 1. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே. வீடு அகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகம் சீர் மணிக்குன்றே இடை அரா அன்பு உனக்கு என். ஊடு அகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே. பொருள்: எம்மை உடைய இறைவனே, நான் உண்மையான பக்தன் அல்ல, உன் அடியார் போல மேலோட்டமாக நடிக்கின்றேன். இந்த நடிப்பை கொண்டே உன்னுடைய வீட்டிற்குள் வீடுபேறு முத்தி நுழைந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொன் போன்ற ஒளி வீசும் மலையே, என் உள்ளத்தின் ஆழத்தில் உன்பால் இடைவிடாத அன்பு சுரந்து என் மனம் உருகும்படி நீயே அருள் செய்ய வேண்டும். பாடல் 2. யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பு அதனுக்கு என கடவேன். வான் ஏயும் பெறல் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்தும் இரேன். தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம். மானே உன் அருள் பெறும் நாள் என்றே வருந்துவனே. பொருள்: தேன் நிறைந்த கொன்றை மலரை அணிந்த சிவனே, நான் மீண்டும் பிறப்பதற்கோ அல்லது இறப்பதற்கோ அஞ்சமாட்டேன். வானுலக இன்பங்களையோ மண்ணுலகை ஆளும் பதவியையோ நான் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. என் ஒரே கவலை உன் திருவருளை நான் எப்போது பெறுவேன் என்பதுதான். அதற்காகவே நான் எப்போதும் வருந்துகிறேன். பாடல் 3. வருந்துவன் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன். இருந்து நலம் மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழம்பு ஏறப். பொருந்திய பொன் சிலை குனித்தாய் அருள் அமுதம் புரியாயேல். வருந்துவன் அத்தமியேன் மற்று என்னே நான் ஆமாறே. பொருள்: வேறுமலையை வில்லாக வளைத்தவனே, நாயைப் போன்ற அடியவனாகிய நான் உனது மலர் போன்ற திருவடிகளைக் காண்பதற்காக வருந்துகிறேன். ஆனால் உனக்கு மலர் சூட்டி வழிபடவில்லை, நாத்தழம்பு ஏற உன்னை புகழவில்லை. நீ உனது அருளாகிய அமுதத்தை எனக்கு தராவிட்டால் அடியேன் வருந்துவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும்? பாடல் 4. ஆமாறன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்பு உருகேன். பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேளிர்க். கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்து ஆடேன். சாம் ஆரே விரைக்கின்றேன் சதுராலே சார்வோனே. பொருள: தேவர்களின் தலைவனே, உனது திருவடிகளை அடைவதற்கு ஏற்றவாறு என் மனம் குழையவில்லை, அன்பினால் உருகவில்லை. உனக்கு பூமாலையிட்டு போற்றவில்லை, உன் புகழை பேசவில்லை. உனது கோயிலை பெருக்கி மெழுகி திருப்பணி செய்யவில்லை, பக்தியில் கூத்தாடவில்லை. அறிவுக்கடலாக விளங்கும் உன்னை அடையாமல் நான் வீணாக இறப்பதற்கே விரைந்து கொண்டிருக்கிறேன். பாடல் 5. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு. வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. பொருள்: நீ விண்ணாகவும் மண்ணாகவும் காற்றாகவும் ஒளியாகவும் இருக்கிறாய். உடலாகவும் உயிராகவும் உள்ள பொருளாகவும் இல்லாத பொருளாகவும் இருக்கிறாய். நீயே தலைவனாய் நின்று யான் எனது என்ற அகந்தையினால் மக்களை ஆட்டுவிக்கும் சூத்திரதாரியாகவும் இருக்கிறாய். இப்படி எல்லாமாய் விளங்கும் உன்னை எந்தச் சொற்களைக் கொண்டு நான் வாழ்த்துவேன்? பாடல் 6. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்றால். தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டிக். சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாய் அடியேன். பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரபவனே. பொருள்: தேவர்கள் உன்னை வாழ்த்துவது எதற்கென்றால் அவர்கள் சுகமாக வாழ்வதற்கும் மற்றவர்கள் அவர்களை தொழ வேண்டும் என்பதற்கும் தான். ஆனால் வண்டுகள் மொய்க்கும் மாலையை அணிந்தவனே, நாய் போன்ற அடியவனாகிய நானோ இந்த வீணான பிறவிப்பிணி அறுபட வேண்டும் என்பதற்காக மட்டுமே உன்னை துதிக்கின்றேன். பாடல் 7. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம். குரவுவார் குழல் மடவாள் கூறு உடையாள் ஒரு பாகம். விரவுவார் மெய் அன்பின் அடியார்கள் மேன்மேல் உன்.
அரவுவார் கழல் இணைகள் காண்பாரோ அறியானே. பொருள்: யாராலும் அறிதற்கரியவனே. தேவர்கள் உன்னை துதிக்கிறார்கள், 4 வேதங்களும் உன்னை பாடுகின்றன. கூந்தலில் குராமலர் சூடிய உமையவளை ஒரு பாகமாக கொண்டவனே. உண்மையான அன்போடு உன்னில் கலந்த அடியார்கள் மட்டுமே உனது சிலம்பு அணிந்த திருவடிகளை காணும் பேறு பெற்றவர்கள். மற்றவர்களுக்கு இது அரிதல்லவா? பாடல் 8. அறியானே யாவரக்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழல் கீழ் விரையார்ந்த மலர்தூவேன் வியந்து அலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறேன் சாவேன் நான் சாவேனே. பொருள்: அம்பலத்தில் ஆடும் பெரியோனே, எவருக்கும் எட்டாதவனே, சிறியேனாகிய என்னை ஆட்கொண்ட உனது திருவடிகளின் கீழே மனம் வீசும் மலர்களை தூவி நான் வழிபடவில்லை. வியந்து கதறி அழவில்லை, அன்பினால் உருகவில்லை. இனி என்னால் உயிர் தரித்திருக்க முடியாது, செத்து ஒழிவதே எனக்கு வழி போலும். பாடல் 9. வேனில் வீழ் மலர் கணைக்கும் வீழ் நகை செவ்வாய்க்கரிய பானல் ஆர் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே. ஊன் எலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வான் உளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. பொருள்: மன்மதனின் மலர் அம்புகளுக்கும் அழகிய பெண்களின் தோற்றத்திற்கும் மயங்கி பதைப்பதைக்கும் பாழ் நெஞ்சமே, என் உடல் உருகும்படி என்னுள்ளே புகுந்து என்னை ஆட்கொண்ட இறைவன் இப்போது மறைந்து வானுலகில் இருக்கிறான். அவனை அடைய வழி தேடாமல் நீ மட்டும் அழியாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இது தகுமா? பாடல் 10. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடு உனக்குச் சொல்கின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவலக்கடல் ஆய வெள்ளத்தே. பொருள்: இறைவனை நினையாமல் வாழும் அறிவற்ற நெஞ்சமே, நீ தீய வினைகளில் சிக்கித் துன்பக் கடலில் ஆழ்கிறாய். அப்படி ஆழாமல் உன்னை காக்கக்கூடிய இறைவனை துதிக்காமல் உனக்கு நீயே தீமையை தேடிக் கொள்கிறாய். நான் உனக்கு திரும்ப திரும்பச் சொல்கிறேன், நீ துன்பமாகிய வெள்ளத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறாய், இனியாவது விழித்துக்கொள். திருச்சிற்றம்பலம்.